ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டி சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு கார சட்னிங்க. தேவையான பொருட்கள்: தக்காளி, பூண்டு, புளி, காய்ந்த மிளகாய், நாட்டு சர்க்கரை, சின்ன வெங்காயம், எண்ணெய் மற்றும் உப்பு. என்னடா கார சட்னி பண்ண இவ குக்கரை காமிக்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது சின்ன குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஊற்றுறது நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். ஸோ இந்த டிஷ் நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதுங்க. அது கூடவே காரத்திற்கு ஏற்ப காய்ந்த மிளகாய். நான் இன்றைக்கி 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப பண்ணிக்கோங்க. இது காரமாக இருந்தால் தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, 5-6 பல் பூண்டு, கட் பண்ணி வச்ச 2 தக்காளி. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப வதங்க வேண்டாம், ஏன்னா நம்ம விசில் வைக்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்துக்கிறது கல் உப்பு. இன்றைக்கி நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் வெல்லம் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ குக்கரை க்ளோஸ் பண்ணி நான் 2 விசில் வைக்க போகிறேன். ஸோ விசில் வந்துடுச்சு, எனக்கு நல்லாவே ஆறிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தான் ஓப்பன் பண்ணுறேன். இதை திறக்கும் போதே நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கொரன்னு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ கார சட்னிக்கு தாளிச்சாதாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்குமே நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். ஸோ நல்லெண்ணெய் நமக்கு நல்லா செக்கில் ஆட்டினதால நல்லா பொங்கி வருங்க. இது கூடவே பெருங்காயத்தூள், ஒரு பிடி கருவேப்பிலை, அதுக்கு மேலே நம்ம டாப்பிங்ஸ் பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.